அதாவது உங்களோட ஃபுட் வழியா நீங்க மாத்திக்கிட்டீங்க. உங்களோட கேன்சர் கியூரும் ஆச்சு அப்படின்ற மாதிரி. ஆனா எல்லா டைப்புக்குமே இது செட் ஆகுமா? லைக் நம்ம இந்தியாவ பொறுத்தவரைக்கும் நெறைய டைப் ஆஃப் கேன்சர்ஸ் இருக்கு. பெண்கள் எடுத்துக்கிட்டோம்னா சர்விக்ஸ் இருக்கு. மென்ஸ்க்கு வந்து புரோஸ்டேட் கேன்சர் இதெல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாத்துக்குமே வந்து உங்களோட அந்த ஃபுட்ஸ் வந்து கியூர் பண்ண முடியுமா? கட்டாயம் அது பண்ண முடியும். ஆனா அது எந்த ஸ்டேஜ்ல இருக்குன்றது. ஒன்ஸ் பக்கத்துல இருக்க ஆர்கன்ஸ்க்கெல்லாம் போயிருச்சு அப்படின்னா, அந்த ஒரு பர்ட்டிகுலர் கேன்சர் கிடையாது. இப்போ பிளட்ல கேன்சர் இருக்கும். ஆனா பிளட் ஃபுல்லா சர்க்குலேட் ஆக ஆரம்பிச்சுச்சுன்னா, அது அது டேஞ்சர். அவங்களுக்கு வலியே கிடையாது. ஆனா அவங்க ஆரம்ப கட்டத்துல இருக்கும்போது அப்படின்னா, இது எல்லாமே பண்ண முடியும். ஆனா ஆரம்ப கட்டத்துல நம்ம யாருமே கவனிக்கிறதில்ல. எப்படின்னா, எனக்கு ஒரு தலைவலிக்கும். தலைவலிச்சோன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஏதோ ஒரு மாத்திரைய வாங்கி போடுப்போம். இல்லன்னா ஏதோ ஒண்ணு டாபிக்கலா தலையில அப்ளை பண்ணிட்டு, அந்த தலைவலிய சப்ரஸ் பண்ணி வச்சுருவோம். அந்த சிம்ப்டம குறைச்சிரும். இந்த மாரி அடிக்கடி வர்றத அக்யூட்டுக்கும், கிரானிக்குக்கும் வித்தியாசம் இருக்கு. அக்யூட்னா ஒரு தடவ வர்றது. கிரானிக்னா அடிக்கடி வந்துகிட்டே இருக்கிறது. அப்ப கிரானிக்கா இருக்கா, அக்யூட்டா இருக்கான்றத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப கிரானிக்கா இருக்கு அப்படின்னா, திரும்ப நம்ம இக்னோர் பண்ணக்கூடாது. இதெல்லாம் இந்த சிம்ப்டம்ஸ் இதெல்லாம் கரெக்ட்டா அதுக்கப்புறம் நம்ம டாக்டர்ட்ட போய் எனக்கு ரொம்ப அடிக்கடி இந்த மாரி இருக்கு. இந்த சிம்ப்டம்லாம் எனக்கு இருக்கு அப்படின்னு கிளியரா சொன்னோம் அப்படின்னா, ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் என்னவோ அத பண்ணும்போது ஆரம்ப கட்டத்திலேயே நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும். இப்படி ஆரம்பத்தில கட்டத்திலே கண்டுபிடிச்சுட்டா என்ன வகையான கேன்சரா இருந்தாலும், அத இப்படியே நம்ம லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்லேயே நம்மளால பண்ண முடியும். ஆனா அதுக்கு வந்து ஒரு பொறுமை வேணும். நான் அந்த ப்ரொஃபசர் சொன்னேன்ல, அந்த கிளினிக்கல் ஸ்டடி அதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா, சாப்பிடாம இருக்கிறது. எப்படி இதெல்லாம் ஒரு பக்கம் சாப்பிடணும்னு சொன்னனோ, அந்த சாப்பிடாம இருக்கிறதும் ரொம்ப முக்கியம். ஒரு அட்டாஃபஜின்னு ஒரு வார்த்தை சொன்னேன் இல்லையா? இந்த சாப்பிடாம இருக்கிறதுல அந்த அட்டாஃபஜி வரும். இந்த அட்டாஃபஜின்றது செல்ஸை தன்னைத்தானே சாப்பிட்டுக்கிறது இல்லையா? நீங்க சாப்பிடாம இருக்கப்போ நிறைய அது நடக்கும். அப்போ வேகமா செல்ஸுங்கள் வந்து சாக ஆரம்பிக்கும். ஆனா இந்த அட்டாஃபஜி போகிற வரைக்கும் நமக்கு ஒரு பொறுமை வேணும். ஏன்னா நம்மளால தான் வந்து 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை, 5 மணி நேரத்துக்கு ஒரு தடவை சாப்பிடாம இருக்க முடியறது இல்லைல்ல. எதுவுமே சாப்பிடக்கூடாது. தண்ணியும் எலக்ட்ரோலைட் மட்டும்தான் சாப்பிட்டுக்கலாம். அதை வந்து மானிட்டர் பண்ணிக்கணும் நம்ம. ஏன்னா வீட்டிலே எல்லாராலையும் பண்ண முடியும். ஒரு யூரின் அனாலிசிஸ்னு ஒரு ஸ்ட்ரிப் இருக்குது. அந்த ஸ்ட்ரிப்பை வாங்கி நம்ம ஒவ்வொரு தடவை யூரின் போகும்போதும் அதில் பார்த்தோம் அப்படின்னா எவ்வளோ தூரத்துக்கு குளுக்கோஸ் இருக்குது, எவ்வளோ தூரத்துக்கு பிஹெச் என்னவா இருக்குது, யூரினோட பிஹெச் என்ன இருக்குது, ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி என்ன இருக்குது, இதை வச்சு நமக்கு ஓரளவுக்கு ஐடென்டிஃபை பண்ணி நம்ம கரெக்டாக நார்மல் ஸ்டேட்டில் தான் நம்ம பாடி இருக்குது அப்படின்றத. அதில் கீட்டோசிஸ் அப்படின்னு ஒரு இது இருக்கும். அந்த கீட்டோசிஸில் மைல்டாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமா, இல்லை ஹை கீட்டோசிஸில் இருக்குமா அப்படின்றதும் அந்த யூரினில் தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த